இந்த மாலை வேளையில் நம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையில் தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு திட்டவட்டமாய் பேசட்டும். வீடுகளில் எங்களை கவனிக்கிற அன்பு பிள்ளைகளே, தேவன் உங்களோடும் இன்றைக்கும் திட்டவட்டமாய் பேசுவாராக. இந்த ஜெப நாட்களில் எல்லாம் கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். மற்ற எந்த வார்த்தையும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்துகிறோம். அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. அது நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும், நம்முடைய உடலுக்கு அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதை கேட்கிறனால் நமக்கு ஆசீர்வாதம், அதை நாம் பேசுகிறனால ஆசீர்வாதம், அதை கடைபிடிக்கிறனால் இன்னும் அதிக ஆசீர்வாதம். திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 119 அதன் 37வது வசனம். சங்கீதம் 119 37. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். 36 சேர்த்து வாசித்தால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான ஒன்று என்ன இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கண்டுபிடித்திருக்கிறான். மாயை. இந்த உலகம் முழுவதும் மாயையினால் கட்டப்பட்டிருக்கிறது. மாயை என்றால் என்ன? இல்லாததை இருக்கிறவைகளாகும், இருக்கிறவைகளை இல்லாதவைகளாம் தோன்ற பண்ணுகிறது தான் மாயை. ஒரு இடத்திற்கு போகிறோம், அங்கே நம்ம ஒன்றை பார்க்குறோம், எதையோ ஒன்று பார்த்தவுடன் நமக்கு அது தோன்றுகிறது, இது கோல் என்று நமக்கு தோன்றுகிறது. நாம் அது கோல்னு நினைச்சோம், ஆனால் உண்மையாக கோல் இல்லை. அங்கே என்ன இருக்குன்னா கோலை போன்று நிழல் இருக்கிறது. நிஜம் அதுவும் மறுக்கப்படுகிறது, பொய்யும் வேறு விதமாக மாற்றப்படுகிறது. ஏதோ ஒரு பிரம்மை, ஏதோ ஒரு யோசனை, ஏதோ ஒரு எண்ணம் உண்மைக்கு புறம்பானது. இதைத்தான் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாயை பாராதபடி, நமக்கு எல்லாம் தெரியும் இது மாயை அப்படின்னு தெரியும். சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறான், ஆண்டவரை மாயை பாராதபடி நான் என் கண்களை விலக்கவே முடியாது. மாயை பாராதபடி நான் ஒன்று இருக்க முடியாது, நீர் என் கண்களை விலக்க வேண்டும். கவனிங்கள், அநேக நேரத்திலே நம்முடைய கண்களை பிசாசு நல்லா பயன்படுத்தி விடுகிறான். நம் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் சரியா தெரியும், கண்ணுக்கு முன்பாடி எல்லாமே நன்றாகவே இருக்கும். அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யாவிட்டால், என் கண்களின் கட்டுப்பாடு நீர் எடுக்காவிட்டால், ஆண்டவரே மாயை பற்றி கொண்டு விடுவேன். மாயை ஒரு மனிதனுக்குள் எப்படி வருது தெரியல. ஆனால் இந்த காலகட்டத்திலே எப்படி அழகாய் நம்முடைய மாயை வருது அப்படின்னா, நாம் ஒரு ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கிறோம், தொலைக்காட்சியை பார்க்கிறோம், இல்லை சினிமா ஒன்று பார்க்கிறோம். பார்க்கும்போது அங்கே வெறும் வெள்ளை ஸ்க்ரீன் தான் இருக்குது. அங்கே போய் நம்ம உட்கார்ந்த உடனே முதல் வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மை சுற்றிலும் இருக்கிற விளக்கை அணைத்து விட்டு நம்ம ஒரு டார்க் ரூமில் இருக்கிறோம், பக்கத்தில் இருக்க எதே நமக்கு தெரியக்கூடாது. இப்போ உட்காந்து பார்ப்போம். பார்க்கும்போது அங்கே முழுவதும் மாயை தோற்றம் தான். நமக்கு முன்ன பின்னா தெரியாத ஒருத்தர், அவர் எப்படி கெட்டவரோ தெரியாது, அவருடைய ஒரு இமேஜ் அங்கே வரும். அதை நம் உண்மை என்று நம்பி விடுவோம். அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு கற்பனை கதை, அதை பார்த்து நம்ம அழுவோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த கதாபாத்திரம் ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் நமக்கு நல்லவனாக மாறிவிடுவோம். நாம் எதையோ ஒன்றை நம்முடைய கற்பனையில் வளர்த்து அதற்காக அழுகிறோம், அதற்காக யோசிக்கிறோம், அதற்காக சிந்திக்கிறோம். நிஜம் அதில் கரண்ட் போச்சுனாலே போயிடுச்சு. இல்லை அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் போய் நம்ம கையை இப்படி தொட்டு பார்த்தாலே அது மேல் நம்ம கையை தெரியும், முழுவதும் மாய். ஆனால் அந்த கற்பனையை, அந்த மாயையை நாம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ரசித்துட்டு இருக்கிறோம், அதே யோசித்து கொண்டு இருக்கிறோம். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மாயை என்பது என்ன? இல்லாத ஒன்றை இருக்கிறதாகவும், இருக்கிற ஒன்றை இல்லாததாகவும் மாற்றி காட்டுவது. இது ரெண்டும் ஒன்றாக இணைவது தான் மாயை. தேவ சபை கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரை இந்த உண்மையை நான் நம்ப வேண்டும் என்றால் மாயை கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. மாயானவைகளை என்னை விட்டு அகற்ற வேண்டும். ஒருவன் மாயைக்குள் சிக்கிவிட்டால், ஒரு மாயை என்கிற ஒன்றில் சிக்கிட்டா அதை எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண்டுபிடிக்க முடியும் என்றால் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. 2 அடையாளங்கள் உண்டாம். உபாகம் 32:21. Deuteronomy chapter 32 and verse number 21. தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். கவனிங்கள்,
மாயையை நான் நம்புவோம் என்றால், மாயையை நாம் பற்றி கொள்வோம் என்றால், உங்களுக்கு தெரியுமா, அதனால் நான் தேவனை கோபப்படுத்துகிறோமா? நான் ஒரு மாயையை நம்பிட்டேன், நான் ஒரு மாயையின் அடிப்படையில் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்றால், தேவ பட்சத்திலிருந்து பார்த்தால் தேவன் என்ன சொல்றாரா? தேவன் கோபப்படுவார். அந்த வசனத்தை போடுங்க தம்பி. அதுல இருக்கிறது என்ன இருக்கிறதாம்? 2 பிரச்சனை இருக்குது. அப்படி நீங்கள் என்னை கோபப்படுத்தினால், மதிக்கப்படாத ஜனங்கள்னால் அவர்களுக்கு எரிச்சல் உண்டாக்கும். ஒண்ணுக்குமே உதவாத ஒருத்தர் இருப்பான், அவன் நம்மளை பத்தி திட்டிக்கிட்டு இருப்பான். அவன் அப்படி ஒரு மதிக்கப்படாத ஒருவன், சமுதாயத்தில் யாராலும் மதிக்கப்படாத, தெருவிலே ஒருவரால் மதிக்கப்படாத அப்படிப்பட்ட ஒருவன் நம்மை எரிச்சல் மூட்டுகிறான் என்றால், நாம் இப்போது கோபப்பட வேண்டியது இவனை கோபப்படக்கூடாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எங்கேயோ ஒரு இடத்துல மாயையை நம்பி நம் தேவனுக்கு கோபத்தை கொண்டு வந்து விட்டோம். அது எதனால் வருகிறது? அதற்கு முன்னால் இருக்கு, தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி. எங்கேதான் ஆரம்பிக்கிறது என்றால், வேதத்தில் சொல்லப்படாத ஒரு தேவனை நாம் எப்படியே கண்டுபிடித்து விடுகிறோம். ஒருவன் வந்து தேவன் என்று சொல்லுகிறான் என்ற உடனே அதை அப்படியே நம்பி விடுகிறோம். வேதத்தில் இருக்கிற 90 இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் மட்டும் அப்படி மிஸ் ஆயிருக்கும். கவனிக்கிறீங்களா? அப்படி நாம் மாயை நம்பிவிட்டால் தேவன் 2 காரியம் செய்வாராம். ஒன்று, மதிக்கப்படாத ஜனங்களால் நமக்கு எரிச்சலை உண்டாக்குவாராம். மற்றொன்று, மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். புத்தி இல்லாதவனால நம்மை கோபப்படுத்துவார் ஆண்டவர். தேவனை கோபப்படுத்தினா தேவன் யாரை கோபப்படுத்துவார்? என்னையும் உங்களையும் கோபப்படுத்து. பிள்ளைகளே, இந்த வேதத்தை கையில் எடுத்தோம் என்றால் வேதத்தின்படியே நம்ம ஜெபிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே, இந்த மாயை பார்க்காம நான் ஒன்றும் பண்ண முடியும், என் கண் அப்படி தான் போய்கிட்டு இருக்கும், என் கண்களின் கட்டுப்பாடை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள். நான் இப்படி நம்புகிறேன், நமக்குள்ளால் இன்னொரு ஆவிக்குரிய கண்கள் உண்டு, அந்த கண்களை கட்ட திறக்க வேண்டும். அதுதான் இந்த ஜெபம். ஆண்டவரே, இந்த மாம்ச கண்ணில் நான் எல்லாவற்றையும் நல்லதுன்னு பார்த்துருவேன், எல்லாம் சரி என்று பார்த்து விடுவேன். ஆண்டவரே, என்னுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை கட்ட திறந்தருளுவீராக என்று தேவ சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தரை வாய்க்க பண்ணுவார். கவனியுங்கள், பல தரப்பட்ட மாயை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, நம்முடைய ஆத்தும மாயை. எல்லாருக்கும் ஆத்துமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆத்துமா என்றால் என்ன? ஆத்துமான வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய நினைவுகளும் எண்ணங்களும் யோசனைகளும் தான் ஆத்துமா என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 24:4, சாம்ஸ் 24:4. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் இருக்கிறவன். சங்கீதம் 24 ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கும். யார் கர்த்தருடைய கூடாரங்கள் தங்குவான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணும்? யார் பரலோகத்துக்கு போவார்களாம்? அந்த பரலோகத்துக்கு போகிறவர்கள் பட்டியலிலே இந்த மாயை நம்பிக்கொண்டிருக்கிற பேர் இல்லை. மாயை, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் அவர்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை. ஏன்? பரலோகம் மட்டும்தான் நிஜம். நாம் வாழுகிறோம் இந்த பூமி, இது மாயை. என்னைக்கு இது கெட்டு போகும் தெரியல, என்றைக்கு இது உருவழிந்து போகும் நமக்கு தெரியல. நாம் ஒரு மாயையான உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாயை நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நாள் இந்த பூமியில இருப்போம் யாருக்கும் தெரியாது. பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நம்பி நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் உலகம் எல்லாம் சுபமாயிருக்கும், நமக்கு பரலோகம் நமக்கு கிடைக்காதாம். அப்படியானால் நம்முடைய நினைவுகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய யோசனைகளை மாயைக்கு ஒப்பு கொடுத்து விட்டால், அதற்கு முந்தி 2 இருக்குது. கை சுத்தம் இல்லாமல் போய், 2வது தம்முடைய இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் போயிடுச்சுன்னா மாயை நம்மை வந்து பற்றி கொள்ளும். நாம் முரட்டாட்டம் பண்ணுகிற மாறுகிறவர்களாகி மாறும். அப்படியானால் ஹல்லேலூயா, மாயை நம்மை பிடித்து கொள்ளும் என்றால் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை, பரலோகமே நமக்கு கிடைக்காதான். எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புவீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. நான் சில வேளை யோசிப்பேன், நான் ஒருவேளை பரலோகத்தில் என்ட்ரன்ஸில் அந்த உங்கள் கவுண்டரில் உட்காந்து எல்லாத்தையும் செக் பண்ணால் பாதி பேர் நானே விட மாட்டேன். என்னுடைய மனசாட்சிக்கு ஆஹா அப்படின்னா தேவன் எவ்வளவு பெரியவர். பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கவனியுங்கள். நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் உலகத்தில் ஒன்றும் தெரியாது, பரலோகம் நமக்கு இல்லை. நம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய கண்களை கட்ட திறக்க வேண்டும். 2வது, அண்டி இருக்கிறவர்களால் வருகிற மாயை. நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க பாருங்க, அதுவே ஒரு மாயத்தன்மை இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 62:9. சங்கீதம் 62:9. இல்லை பிரதர், மேன்மக்கள் மாயையும் கீழ்மக்கள் பொய்யுமாமே. 62:9. சங்கீதம் 62:9. கீழ்மக்கள் மாயையும்
பொய்யுமாமே தராசில் வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். சங்கீதக்காரன் சொல்றாரு, 2 வகையான மக்கள் உண்டு. ஒன்று கீழ் மக்கள், மற்றொன்று மேல் மக்கள். கீழ் மக்கள் மேல் மக்கள் என்றால் எப்படி இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்வது? சில நம்மை விட கீழே இருப்பாங்க, சில நம்மை விட மேலா இருப்பாங்க. கீழ் மக்கள் ஏன் ஒருத்தங்க கீழவே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம நிறைய நேரம் யோசிப்போம், ஐயோ இதெல்லாம் அவங்க தலையெழுத்து இப்படித்தான் இருக்கணும் போல அப்படின்னு யோசிப்போம். இல்லை, கீழ் மக்கள் என்னவாமா? மாயையும். மேன் மக்கள், கீழ் மக்கள் எல்லாம் மாயா இருப்பாங்க. மாயனா என்ன? அவர்கள் யாரை பிரியப்படுத்தணும் அதுக்கு தேர்ந்து தங்களை மாற்றிக்கொள்வார்கள். நிறைய மாஸ்க் கையில் வச்சிருப்பாங்க. யாரை பார்த்தா எந்த வேஷம் போட வேண்டுமோ அந்த வேஷம் போடுவார்கள். மாயை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அடுத்த நாள் அவங்க வேலைக்கு வரமாட்டாங்க தெரியும். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு சரியா 9 மணிக்கு வர்றனா இல்லையா பாருங்க. மாயத்தனம். கவனிங்கள், தேவன் தண்டிப்பாரா? தேவன் தண்டிக்க மாட்டார். ஆனால் அடுத்த உயர்வுக்கு நம்மளால வரவே முடியாது. மாயை பிள்ளைகளே, கீழ் மக்கள் எப்போது மாயை. அதை பார்த்து நம்ம ஏமாந்துருவோம். அதை பார்த்து விட்டால் அவர்களை வைத்து நம்மளால் வேலை வாங்க முடியாது. அதை பார்த்து விட்டோம் என்றால் நாம் கோபப்பட்டு விடுவோம். கீழ் மக்கள் என்றாலே, கீழ் மக்கள் என்றால் இன்னும் வாழ்க்கையில உயராமல் இருக்கிறார்களே அவர்களை சொல்லுகிறேன். உண்மையற்றவர்களாய் போற அவர்கள் மாயையாவே இருப்பாங்க. எதையும் நம்ப முடியாது. மேன் மக்கள் என்று நினைக்கிறோம் பாருங்க, ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. அவர்கள் முழுக்க முழுக்க போயார். அவர்கள் எங்கேருந்து எதை வரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அவர்களுடைய பிளான் உங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன எதுவுமே தெரியாது. இதுதான் உலகம். கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே தராசிலே வைக்கப்பட்டால். அப்படியானால் பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மாயத்தனம் பண்ணும்பொழுது நாமும் என்னதான் பண்ண வேணும்? ஊருக்கொத்த வேஷத்தை தான் போட்டாக வேணும். நம்ம இடத்துல மாயம் பண்றானா நம்ம மாயம்தான் பண்ண வேண்டி இருக்கிறது. நம்ம இடத்துல பொய் சொல்றானா நம்ம அவனுக்கு எதிர்த்து போய் தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது நாம் மாயத்தனம் பண்ணுகிறோம். அப்படியானால் நம்முடைய கண்கள் திறக்குமானால் பிள்ளைகளே, அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்தால் மாயை விட்டு பிழைத்துக் கொள்வதற்கு வழி உண்டு. வாசியுங்கள் அடுத்த ஒரு வசனம். ஆவியின் மாயை. சங்கீதம் 144:11. சங்கீதம் 144:11. மாயையை பேசும் வாயும் அந்நிய புத்திரன் கைக்கு. இதை இந்த ஜெப நாட்கள் அதிகமாக நாம கேட்டோம். மாயை பேசும் வாய். பிசாசுக்கு நம்மோடு பேசுவதற்கு ஒரு வாய் வேண்டும். ஆவியானவருக்கு ஒரு வாய் வேண்டும். ஆவியானவர் மனுஷனுக்குள் வந்தால் அவனுடைய வாயை பயன்படுத்து. இதே போலத்தான் பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளால் இருப்பான்னா அவங்க வாயை பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். ஒரு பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருக்கிறது என்றால் அவன் வாயை பயன்படுத்தி கொண்டே இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா, தேவன் எதை சொல்றாரோ அதற்கு நேர் எதிரானதா சொல்லுவான். எதிராக சொல்ற மாதிரியே இருக்காது, அப்படியே இருக்கும். கவனியுங்கள், தேவன் வைத்த திட்டத்தை போலவே இருக்கும். கள்ளத்தனமான வாய். நிறைய பேர் வாழ்க்கையில ஏமாறுற இடம் எந்த இடம் தான்? உங்களுக்கு சொல்லுவாங்க, பிரதர் இந்த நாளிலே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரப்போகுது, ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாம உடனே அதை அப்படியே நம்பிடுவோம். உங்களுக்கு தெரியுமா, அப்படிப்பட்ட சிக்கல் இருந்து விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அதை நம்பி விட்டோம் என்றால், ஆமா என்று நம்பி முதல்ல அவன் சொல்லுவான், அதை நம்ம நம்ப வைப்பான். நாம் அதில் கரெக்டாக சிக்கிடுவோம். இப்போ யார் நல்லவராகி விடுவார்? சொன்னவர் நல்லவராகி விடுவார். நாம் அப்படி அதை நம்பி விடுவோம். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கள்ளத்தனமான வாய் ஒன்று இருக்கிறது என்றால் இது ஆவியின் மாயை. இதை கண்டுபிடிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். இதற்குத்தான் சங்கீதக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே இது என்னால் முடியாது, கண்களை திறந்தருளும். 3 விதமான காரியத்தை சொன்னேன். ஒன்று நம்மில் பற்றி இருக்கிற ஆத்துமாவின் மாயை, மற்றொன்று நம்மை சுற்றிலும் இருக்கிற மாயை, 3 ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி தன்னை சுத்தவான்கள் என்று காண்பித்து கள்ளத்தனமாக இருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மாயை, இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பட்டணத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்மளோட சாதாரணமாக சொல்ல முடியும், 90% கள்ளத்தனமான வாய் தான். உண்மையானவர்களை கண்டுபிடிப்பது தான் தேவன் நமக்கு வைத்திருக்க மிகப்பெரிய பொறுப்பு. நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும், எல்லாரும் இப்படித்தானா, எல்லாரும் இந்த அப்பு சொல்ல முடியுமா? தேவன் நமக்கு நல்ல கண்ணை தந்திருக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். உடனே அடுத்த செகண்ட் பழகிட்டோன்னா இது மறைஞ்சிடும், அப்படியே மாயமாயிடும். அப்படியே தங்களை மறைத்துக் கொள்ளுவார்கள். கவனிங்கள், ஆண்டவர் எப்போது ஃபர்ஸ்ட் அப்ளை பேசிடுவார். நாம் தான் நிறைய நேரத்தில் அதற்கு இடம் கொடுப்பதில்லை.
அந்த ஆவியின் மாயை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உபதேசத்தின் மாயை ஒன்று இருக்கிறது. வாசிங்கள் எரேமியா 10 அதன் 8வது வசனம். எரேமியா 10 அதன் 8வது வசனம். அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதீனமும் உள்ளவர்கள், அந்த கட்டை மாயையான போதகமா இருக்கிறது. அப்படியானால் இது எதை காட்டுகிறது? தவறான உபதேசம். அவர்கள் யாவரும் மிருக குணம் மதீனம் உள்ளவர்கள், அந்த கட்டை மாயையான போதகமா இருக்கிறது. போதகத்தினால் வரக்கூடியதான மாயை. பிள்ளைகளே, அநேக கள்ள போதனைகள் இன்றைக்கு இருக்கிறது. அந்த கள்ள போதனை எப்படி வெளிப்படும் என்றால், அவர்கள் குணத்தில் எந்த மாற்றம் இருக்காது. மிருக குணம் அப்படியே மிருக குணமாக தான் இருக்கும். ஒருவன் அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறான், கற்றுக்கொள்ளுகிறான் என்றால் அவன் உண்மையாக கற்றுக்கொள்ளுகிற சுபாவம் மாறும். சுபாவம் மாறாதவனைத்தான் மிருக குணம் என்று சொல்லுவோம். கோபம் கோபமாகவே இருக்கும், ஆத்திரம் ஆத்திரமாகவே இருக்கும், பழிக்கு பழி வாங்குவது அப்படியே இருக்கும். இதுதான் மிருக குணம். கவனியுங்கள், உபதேசம் தவறாய் போனால் அது மாயை. அநேகர் கெட்டு போறதுக்கு காரணமே எல்லா உபதேசத்தையும் கேட்பாங்க. எல்லா உபதேசத்தையும் கேட்டுக்கிட்டு தங்களுக்கு எது பிரியமா அதை எடுத்துக்குவாங்க. ஒருவேளை அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் அவர்கள் ஈடுபட வேண்டும், அதுக்கு யார் சொல்றாங்களோ அதை எடுத்துக்குவாங்க. இவங்களை பர்சனலைஸ் பண்ணிக்குவாங்க. கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பட்டணத்தில் வாடும் பொழுது இந்த 4 மாயைக்கு தப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்னுடைய ஆத்தும மாயை ஒன்று இருக்கிறது, நானே திட்டுத்தனம் பண்ற மாயை. மற்றொரு மாயை என்ன மாயை? என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களால் வருகிற மாயை. மற்றொரு மாயை என்ன? ஆவிக்குரிய உன்னதர்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம், தேவ ஆலோசனை என்று சொல்லி நம்மை கட்டி போடுகிற மாயை. மற்றொரு மாயை என்ன? உபதேசம் என்கிற மாயை. பிள்ளைகளே, இத்தனை மாயம் இருக்கிறது. இதை கண்டுபிடித்து இந்த வேதத்தில் வளர சங்கீதக்காரன் கேட்கிறேன், ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எத்தனை பேர் அந்த சின்ன ஜெபத்தை பண்ணுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல எந்த செல்வத்தை விட இந்த செல்வம் மேன்மையான செல்வம். வேதத்தில் ஒரு இடத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த வேதம் நம்முடைய உடலுக்கெல்லாம் எதை கொண்டு விட? தம்முடைய வார்த்தை அனுப்பி நமக்கு எதை கொண்டு வருகிறாராம்? ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறாராம். பிள்ளைகளே, இந்த வார்த்தை நம்முடைய எலும்புக்கெல்லாம் நல்ல ஜீவனையும் புஷ்டியையும் கொண்டு வருகிறதாம். உலகத்தில் எந்த செல்வத்தை காட்டிலும் இது மேன்மையானதாக இருக்கும். ஆகவே அதை பார்க்கத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தருள்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தேவ கிருபை விரும்புவீங்க? ஆமே, தேவ கிருபை நம்ம விரும்ப வேண்டும். கவனிங்கள், இதை ஏன் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? வேதத்தில் நிறைய பேர் தோற்று போயிருக்கிறாங்க. அந்த தோற்று போன 2 பேர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஜெயித்தவர்களையும் உங்களுக்கு முன்பாக எனக்கு இருக்கிற நேரத்துக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள், தோற்று போன 2 பேரில் ஒருத்தர் யார் அப்படின்னா யாக்கோபு, மற்றொரு யார் என்றால் யோனா. யோனாவை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம். யோனா 2:8. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை பற்றி கொள்ளுக. யோனாவின் சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோனா பொய்யான மாயை பற்றி கொண்டு, அதனால தான் சொல்றான், நான் பொய்யான மாயை பற்றி கொண்டேன், கிருபையை போக்கடிச்சிட்டேன். என்ன பொய்யான மாயை? நல்ல ஜெப வீரன், தேவனை குறித்து நன்றாக அறிந்திருந்தவன், எல்லாம் நன்றாக அறிந்திருந்தான். ஆனால் அவனுக்குள்ளால் ஒரு மாயையான எண்ணம். மாயையான எண்ணம்னா, அவனை குறித்து ஒன்று வச்சுட்டான். நான் போய் எதையாவது பேசுவேன், நான் போய் பேசின ஆண்டவர் மாற்றி தான் செய்வார். ஏன்? வாழ்க்கையில் எங்கோ அப்படி ஒரு அனுபவம் வந்துச்சு. ஒரு சரித்திரம் சொல்லுகிறது, யோனாவே இதற்கு முன்பாக இதே பட்டணத்திற்கு போனார். போய் இப்படி சுவிசேஷத்தை சொன்னார். சொன்ன உடனே அது அந்த பட்டணத்தார் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் மனம் மாறிவிட்டார். யோனாவே போனார் என்று ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. இன்னொரு சரித்திரம் சொல்லுகிறது அப்படி இல்லை, யோனாவுடைய அப்பா போனார். என்னுடைய அப்பா போய் இப்படி நடந்ததுனால அந்த அனுபவத்தை தான் இது ஆவிக்குரிய அனுபவம். தேவன் எப்போதும் மனம் இறங்குகிறவர். தேவன் நம்ம சொல்றதுக்கெல்லாம் மாற்றி பேசுகிறவர். அவர் இரக்கமுள்ள தேவன், எப்போ வேணாலும் எப்படி மாறலாம் என்று தனக்குத்தானே ஒரு ஆவிக்குரிய பயத்தை வளர்த்தி கொண்டான். நம்ம நிறைய பேர் மாயான ஒரு பயத்தை வளர்த்தி கொள்ளுகிறோம், அனுபவம் என்கிற பயத்தை வளர்த்தி கொள்ளுகிறோம். இப்போ ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட பேசுறார். அவனோட பாவம் இல்லை, எந்த தப்பு தானே எதுவும் இல்லை. ஒண்ணு இது மட்டும்தான் அவனுக்குள்ளால இருந்துச்சு. ஆண்டவர் எப்போ வேணாலும் மனசு மாறலாம்,
அவனுக்கு தெரியல, அவர் மாறுகிறார் மாறல, அவர் அது அவர் பிரச்சனை, நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் அவருக்கு வேலைக்காரன் என்கிற அந்த அறிவில்லை. இவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, நான் சொன்னா அது நடக்கணும், இல்லைன்னா நடக்கக்கூடாது. நான் இந்த காரியத்தில் தலையிட்டு அது நடக்கணும். சில கவனிக்க, நான் போய் பேசுறேன், பிறகு நீ மாறிட்டு இருக்க கூடாது. நாம் என்னமோ அதிகாரிகளை போலவும், நாம் என்னமோ ஆண்டவர் என்று நினைத்து நம்முடைய ஒரு பெருமையின் எண்ணம், நான் சொன்னது மாதிரி தான். நாம் நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பதில்லை. அவர் எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றலாம். இன்றைக்கு ஆம் என்று சொல்லுவார், நாளைக்கு வேண்டாம் என்று சொல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். எசேக்கியேல் இடத்துல ஏசாயா போய் சொல்றாரு, பா எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணி என்று சொன்ன உடனே அவன் சுவர்புறமாய் திரும்புகிறானாம், அழுகிறானாம் தேவனை நோக்கி. ஏசாயா இன்னும் வெளியில வரல, முற்றத்துக்கு வரல, அதற்குள்ளாக ஆண்டவர் மனம் மாறிவிட்டார். போய் திரும்பி பேசு என்று சொன்ன ஏசாயா, ஆண்டவரே நான் சொன்ன மாதிரி ஏன் நடக்க, அப்படி கேட்கவே இல்லை. ஏசாயா அந்த மாயை பற்றி கொள்ளவே இல்லை. ஏசாயா நேரடியாக போனான், ஐயா நீ ஜெபம் பண்ணின கர்த்தன் ஜெபத்தை கேட்டார், பார் உனக்கு நான் இறங்குகிறேன் என்று அவனே மருந்தை செஞ்சுட்டு வரானா. வேதாகமத்தில் இருக்கிற கேன்சர்ங்கிற வியாதி எசேக்கியேலுக்கு தான் இருக்கும். அதை அவன் பத்த போட்டு சுகமாக்கிட்டு, அத்திப்பழத்தினுடைய அந்த அடைய போடுவானா, சுகமாக்கி விடுவான். கவனிங்கள், நாம தேவனை நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? ஆண்டவரே நான் இதை செய்வேன், நீ இப்படி செய்ய வேண்டும். அவரை ஆளுகை செய்ய விட மாட்டோம். யோனாவுக்கு எல்லாம் சரி, எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய ஒரு பெருமை அவனை பிடித்திருந்தது. அந்த ஆவிக்குரிய பெருமை அவனை என்ன பண்ணிச்சுன்னா, நான் போனால் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிரும், அதனால எஸ்கேப் ஆயிரும். மாயை அவனை ஓட வச்சுச்சு. உங்களுக்கு தெரியும் எங்கே போய் சிக்கினா, கடைசியில் ஒரு ஜெபத்தை பண்ணுற, ஆண்டவரே மாயை நம்பிட்டேன், ஒரு பெருமையை நம்பிட்டேன், தகாததை நம்பிட்டேன், கிருபையை போக்கடிச்சிட்டப்பா, நான் திரும்பி வருகிறேன், எனக்கு இறங்கும் என்று அதில் பாதுகாக்கப்பட்ட, முழுவதும் பாதுகாக்கப்படலை, முடிவில் கெட்டு போனான் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிற. பிள்ளைகளே, மாயை, ஆவிக்குரிய மாயை நமக்கு இருக்கக்கூடாது. நான் ஜோமன்னு அப்படியே தான் நடக்கணும், நான் உபவாசம் இருந்து அப்படியே தான் நடக்கணும். இதை யோசிக்கிறோம் என்றாலே எங்கேயோ மாயைக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். இயேசு ஜெபிக்கும் போதே என்னதான் ஜெபித்தார்? ஹல்லேலூயா, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. பேதுரு வந்து சொல்லி பார்க்குறார், இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவர் சொன்ன, அதெல்லாம் இல்லை, அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ. உண்மையாய் மாயை நம்பாதவன் என்ன சொல்லுவான்னா, இன்னைக்குள்ளது எனக்கு தெரியும், நாளைக்குரியதை கர்த்தர் பார்த்து கொள்வார், எனக்கு ஒன்று தெரியும், நான் யோசிக்கிறதை விட அதை எனக்கு மேன்மையானது யோசித்திருக்கிறார் என்று கர்த்தரை அப்படியே நம்புவது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு இதை அழகா ஜெயமாக மாற்றினார்கள். இதே போலத்தான் 2 சகோதரிகள் ஆண்டவரை அப்படி நம்பினாங்க. தன்னுடைய சகோதரன் மரிப்பதற்கு முன்னாக வியாதிப்பட்டவுடன் சொல்லியாச்சு, மருத்துவமனைக்கெல்லாம் போகல, அப்படி ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை. ஆனால் நிலைமை மோசமா போயிடுச்சு. நிலைமை மோசமாய் போன உடனே இப்போது இந்த மாயை அவர்களை பிடித்து, அந்த பெருமை பிடிச்சது. அவருக்கு என்ன வரக்கூடாது? 2 நாளைக்கு முன்னாடி வீட்டில் உட்கார்ந்துட்டு ஆண்டவர் வந்து வெளியில வரல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை போச்சு பாருங்க. அவள் அதை விட்டு எழுந்திருக்க நினைத்தாள். அந்த ஒரு மாயை தோற்றத்தை விட்டு எழுந்து, அவர் ஆண்டவர் அது எது வேண்டும் செய்யலாம், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே சுற்றிலும் அவளுக்கு ஆலோசனை சொல்ல எல்லாரையும் விட்டு விட்டு இயேசுவுக்கு பின்னால் வந்து, அப்போதான் தெரிஞ்சிச்சு அவர் எவ்வளவு மேன்மையை வைத்திருந்த, அவமானத்திற்கு இடம் கொடுத்திருந்தாலும் அது என்னுடைய மாயை தோற்றம். நிஜம் என்ன? கர்த்தரை மேன்மைப்படுத்தின. பிள்ளைகளே, யோனா தோற்று போன இடத்திலே 2 சகோதரிகள் ஜெயித்தார்கள். அந்த சகோதரிகளாக நானும் நீங்கள் மாற வேண்டும் என்றால் அந்த மாயை பார்க்க கூடாதபடி, அதை தாண்டி தேவன் வைத்திருக்கும் நன்மையை பார்க்க கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தருள்வாராக. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க? ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு விரோதமாக எல்லாம் சத்து போனது போல இருக்கலாம், எல்லாம் முடிந்து போனது போல இருக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் மரித்து போனாலும், எல்லாம் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவன் உள்ளது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை வரவழைக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை வரவழைப்பார். யோனா புரிந்து கொண்டான், ஆனால் அது சரியா அபியாசப்படுத்த முடியலை. ஆனால் நம்ம சகோதரிகளோ ஜெயித்து விட்டார்கள். கவனிங்கள், மாயை வரக்கூடிய மற்றொரு இடம், நாம் ஒருத்தங்களை ரொம்ப நம்பி நேசிப்போம், ரொம்ப யதார்த்தமாக நேசிப்போம். நம்மை நேசிக்கிறவர்கள் யதார்த்தமாக இருக்காங்க, அதுக்குள்ளால் என்ன இருக்குன்னா ஒரு ஒரு குசும்புத்தனம், இல்லைன்னா ஒரு மாயம் அவர்களுக்குள்ளால் இருக்கும். இது வெளியில் எங்கே இருக்கலை. இதில் சிக்கிறவன் யார் என்றால் யாக்கோபு. வசனங்கள் எல்லாம் எடுக்க எனக்கு நேரம் இல்லை. 37வது அதிகாரம் ஆதியாகமத்திலே அவனுக்கு ஒரு வஸ்திரம் காட்டப்படும். இதோ ஒரு வஸ்திரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்ன உடனே அந்த வஸ்திரத்தை பார்த்து அவனே ஒரு முடிவுக்கு வந்துடுவான். அந்த சகோதரர்கள் வஸ்திரத்தை இரத்தத்திலே தோய்த்து கொண்டு யாக்கோபுக்கு கொடுத்தார்களே தவிர ஒண்ணுமே பேசல. பாரும், இப்படி ஒரு வஸ்திரத்தை பார்த்தேன், இது உம்முடைய குமாரனுடைய வஸ்திரமா என்று பாரும். பொய்யே சொல்லல அந்த சகோதரர். இவங்க செஞ்சதெல்லாம் மறைச்சிட்டாங்க, மாயை. ஆனா அப்பா கிட்ட பேசும்போது வார்த்தையில போய் சொல்லல. they are truthful. நான் எப்போதும் சபைக்கு சொல்றது இப்படிதான். நம்ம நிறைய பேர் பரிசுத்தவான்கள், நாவு சரியா இருக்கும்,
இன்டென்ஷன். அங்க மாயங்கிறது இங்க இருக்கிறதா. அவர்கள் அந்த வசனத்தை அழகா பயன்படுத்துறாங்க. இது பாரும் என்று. யாக்கோபு அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அவனே ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இது என்னுடைய மகனுடைய வசனம் தான், அது உண்மை. ஆனா ரெண்டாவது வரம் பாருங்க, ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொண்டு போட்டது அப்படின்னு. அந்த துஷ்ட மிருகங்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறானுங்க, கொல்லவும் இல்லை, அதெல்லாம் பொய். அதை நம்பினான் பாருங்க. நான் இருந்த இனத்திற்கு என்று தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழிக்கிறானா, இரட்டை உடுத்துக் கொள்கிறானா. எல்லா சகோதரிகள் மகள்கள் எல்லாம் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி பார்க்குறாங்க. அந்த ஆறுதல் எடுக்க மாட்டேன் என்று முடிவெடுத்து அப்படியே படுத்த படுக்கை ஆயிட்டார். அடுத்த ஒரு ஸ்டெப் அவரால் போக முடியலை. நிஜம் அது அல்ல, ஆனால் அந்த மாயை பேசும் கள்ளத்தனமான வலதுகையுடைய புத்திரரை குறித்து சொல்றனே, அந்த கிரியை இது. அப்படியே படுத்த படுக்கதான் நம்மாளு. யோசேப்பு எங்கேயோ போகிறான், வளருகிறான், எல்லாம் செய்கிறான். முடிவில் ஒரு வசனம் வரும் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பொய்யை நம்பி இருந்தவன் எங்க வருவானா? ஆதியாகமம் 47வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள். ஆதியாகமம் 47, 27, 28. இல்லை இல்லை இல்லை, கடைசி 2 வசனம். ஒரே நிமிஷம், மன்னிங்கள். 45வது அதிகாரம் 27, 28. 45, 27, 28. அவர்கள் யோசேப்பு தங்களுடன் சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அடுத்த வசனம், இஸ்ரவேல் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடை முன்னே போய் அவனை பார்ப்பேன். முதல்ல ஒரு பொய்யை நம்பினா அப்படியே படுத்த படுக்கை ஆக்கிடுச்சான். ஒன்னத்தை கூட அவன் செய்யலை. ஆனால் இப்பொழுது ஒரு உண்மையை அவன் நம்பினான். உண்மையை நம்பின உடனே இன்னும் மரிப்பதற்கு எவ்வளவு நாள் இருக்கு தெரியல. ஹல்லேலூயா. சாவுக்காக காத்திருக்கல, அதற்கு முன்பாக நான் பயணப்படுவேன், அதற்கு முன்னால் நான் போய் பார்ப்பேன் என் ஒரு உற்சாகம். ரிவைவ் என்கிற வார்த்தை முதல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடம் இந்த இடம்தான். அவனுடைய ஆவி உயிர்த்ததான். பிள்ளைகளே, நான் சும்மா உட்காந்து யோசித்து பார்த்தேன், யாக்கோபு ஏன் முதல்ல நம்பினா? யாக்கோபு எல்லா இடத்துலையும் ஏமாந்தான். என்ன ஏமாந்தானா? யாக்கோபு அம்மாவை அப்படி நேசித்தான். அம்மா பொய்யே சொல்ல மாட்டாங்க. அம்மா அவனுக்கு நன்மை செய்கிறது போல தான் இருந்துச்சு. ஆனால் அதற்குள் மாயத்தந்திரம் இருந்து ஏசா வேறொரு பிள்ளையை திருமணம் பண்ணிட்டான். அது யாருக்கு பிடிக்கலன்னா, மாமியார் மருமக சண்டை, அம்மாவுக்கு பிடிக்கல. அந்த பகையை இவனை வைத்து தீர்க்க வேண்டும் என்பதை தான் அம்மாவுடைய உண்மையான இன்டென்ஷன். அதுக்கு கொண்டு விடுறாங்க. இவனுக்கு தெரியும், அம்மா உங்களை நம்பிதானே. அந்த ஒரு காயம் அவனுக்குள் இருக்கிறது. இப்போ போறான், எங்க போறான்னா ஒரு பிள்ளையை நேசிக்கிறான். அந்த பிள்ளையில ஒருத்தி அவ அழகா வஞ்சிக்கிறான். என்ன வஞ்சிக்கிறா? அக்கா இருக்கும்போது நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை இவரை வஞ்சிக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? உட்கார்ந்து யோசித்து பார்த்து யாக்கோபுக்கு ஏன் இந்த பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்? நம்புறான். அந்த அந்த ராகேல் அப்படியே நம்புறான். ராகேலை நம்பி சொல்றான், என்று சொரூபத்தை யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படின்னாலும் அவ்வளவு க்ளோஸ், அந்யோன்யமா யோசிக்கிறான். ஆனால் அவ்வளோ அந்த அந்த ஒரு ரகசியத்தை மட்டும் உள்ளால மறைச்சு வச்சிருக்கிறான். மறைத்து வைத்தனால் வழியில் வந்தது என்ன? இழப்பு. இவருக்கு பயங்கர பெயின்ஃபுல். நான் நினைக்கிறேன் யாக்கோபுக்கு இந்த இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து அவனே முடிவு பண்ணி, நம்மளை ஏமாத்துவாயா? நம்மளை அத்தனை பேரும் ஏமாத்துவோம், நம்ம ஏமாந்துருவோம், வேற யாராலும் ஏமாற்றப்பட மாட்டோம், நெருங்கினு இப்படி ஒரு எண்ணத்தை தனக்குள் வளர்த்து கொண்டான் போல. அதனால தான் ஒரு துணி எடுக்க ஆக்கோ ரைட், இதுல நம்ம முடிஞ்சிட்டோம். ஏன்? யோசேப்பை தான் அவன் அதிகம் நேசித்தான், வேற யாரையும் அவளை நேசிக்கல. ஏன் யோசேப்பை நேசித்தான்? யோசேப்பை அம்மாவை நேசித்தான். அதனால அப்படி ஒரு அதுவும் போயிடுச்சா, முடிஞ்சிச்சு. நம்ம நிறைய நேரத்தில் நமக்கே ஒரு வர்ணனை வைத்துக் கொள்ளுவோம். இப்படித்தான் சிலர், நமக்கு எதுவுமே சரியான நேரத்தில் வாய்க்காது. ஏன்? பல காரியம் இப்படி நடந்த பிள்ளைகள். இது மாயை, மாயான எண்ணத்தை கொண்டு வர்றவங்க தேவன் தங்களுக்கு வைத்திருக்கிற கிருபையை போக்கிக் கொள்வார்களாம். இவன் எழுந்திருந்தான் பாருங்க. அப்படி எழுந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஆமென் ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவாக இந்த வசனத்தை வாசித்து ஜெபித்து நிறைவு செய்வோம். நீதிமொழிகள் 30:8. நீதிமொழிகள் 30:8.
மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்து. சேர்ந்து சொல்லுவோமா? மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். எல்லாரும் சேர்ந்து என்னோடு சொல்லுங்க. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். இன்னொரு முறை சொல்லுவோம். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். ஹல்லேலூயா. ஞானிகள் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டாங்க, இது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, தேவன் தூரப்படுத்தினால் மட்டும்தான். ஹல்லேலூயா. அவைகள் ஹல்லேலூயா தூரத்துண்டு போவதாக, என்னை விட்டு தூரப்படுவதாக. அப்படி போயிடுச்சுன்னா அடுத்தது ஒன்று இருக்கு. தரித்திரமும் எனக்கு வேண்டாம், ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. முதல் ஜெபத்தை செஞ்சவங்க அடுத்ததுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். தேவன் நம்மை தரித்திரத்திற்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவன் நம்மை ஐஸ்வர்யம் என்கிற மாயைக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவன் நம்மை நிஜத்தில் நடத்துகிற தேவன். அதனால்தான் சங்கீதம் 119 வாசிக்கும் போது கூட சொன்னேன், முதல்ல பொருளாசை என் இருதயம் சாராமல் நம்முடைய சாட்சிகளை சாரட்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். ஆண்டவரே, மாயை பாராதபடி என் கண்களை திறந்த பிள்ளைகளே, நிறைய இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நிறைய கசப்புகள் இருக்கலாம். ஆனால் ஹல்லேலூயா, வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாயை விட்டு எழுந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எத்தனை பேர் முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தரை வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது, ஏற்றுக்கொள்வோம். எழுந்து நிற்போமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மாயை நம்மை விட்டு விலக்குகிற நல்ல கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பொய் வசனிப்பை நம்மை விட்டு கர்த்தர் எடுத்து போடும்படி. ஹல்லேலூயா. பொய் பேசுகிற யார் நம்மை சுற்றி இருக்காம தேவன் ஹல்லேலூயா நல்லவர்களை நம்மை சுற்றி வைக்கும்படி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மிருக குணமுள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஹல்லேலூயா வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்முடைய கரத்தினால் ஆவது, எல்லாம் கர்த்தருடைய வேலை, எல்லாம் கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மாயை பாராதபடி நீரன் கண்களை விலக்கி எல்லாரும் ஆமென் ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் எதையும் நம்பிடுவேன்ப்பா. ஆண்டவர் இலகுன சுபாவம் எல்லாத்தையும் பெழுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புகிற ஆள். ஆனால் நீர் எனக்கு இறங்க முடியும், நீர் எனக்கு இறங்க முடியும், நீர் எனக்கு இறங்க முடியும். ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்க முடியும். அநேக பொய்கள் என்னை படுக்க வச்சிருச்சு, அநேக பொய்கள் என்னை அடுத்த படிக்கு போக விடாமல் வச்சிருக்கிறது, அநேக பொய்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போக வைக்கிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நினிவேக்கு போக வேண்டிய நான் தர்ஷிஷுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கப்பல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அதில் ஒரு சோர்வு இருக்கிறது, ஒரு உற்சாகம் இல்லை. ஆண்டவரே, அந்த மாயையான ஹல்லேலூயா பொய்கள் என்னை விட்டு ஆண்டவரை விலகி போவதாக பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை ஹல்லேலூயா போக்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த போக்கடிக்கிற தன்மை மாறட்டும், எல்லார் மேலும் அந்த கிருபை தங்கட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தர் அந்த கிருபை தருகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடுகள் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கிருபை கர்த்தர் தரும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்த எல்லாரையும் கர்த்தர் மறைத்துக் கொள்ளும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.